ஹாய் ஹால் வெல்கம் டு ரியான் டாக்ஸ். இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். கிழவிக்கு பயந்து கொண்டு போகும் பெருமாள். என்னடா இது சூப்பராக இருக்குல்ல கேட்கவே. சரி, என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரியான் டாக்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திருப்பதி அருகிலுள்ள மங்காபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருக்காங்க. அவங்க பேர் கங்கம்மா. சுண்டல் விற்பது அவங்களுக்கு தொழில். இதில் கிடைச்ச சொற்ப வருமானத்தில் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. கணவர் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு அடிக்கடி புலம்புவாங்க. அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்து தான் திருமலைக்கு போவாங்க. அப்படி ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகாலை பொழுதில் மலை ஏறி போயிட்டுருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தா மலை அடிவாரத்தில் இருந்த பாட்டி மலை ஏறுபவங்க கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள்லாம் எதுக்கு மலைக்கு போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த அப்பாவித்தனத்தை பார்த்து அவங்களும் சிரிச்சிட்டு, என்ன பாட்டி இது கேள்வி? திருமலையோட அடிவாரத்தில் இருக்க நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்குறியே, மேலே பெருமாள் கோயில் கொண்டிருப்பது திருப்பதிகாரியான உனக்கே தெரியாதா அப்படின்னு கோவிச்சுக்கிறாங்க. உண்மையிலே மலையில் கோயில் இருப்பதை கூட அறியாமல் தாங்க அவங்க இருக்காங்க. ஒரு பக்தர் மட்டும் அவள் மீது இறக்கம் கொண்டு, அம்மா மலை மேலே ஒரு சுவாமி இருக்காரு, அவனை போய் தரிசித்தா இனிமே இப்படி பிறந்து சுண்டல் விற்கிற நிலைலாம் இருக்காது, அவனை கோவிந்தா அப்படின்னு சொல்லி கும்பிடணும், அப்படி செஞ்சால் நீங்கள் செஞ்ச பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற வகையில் எளிமையாக சொல்கிறாரு. இதை கேட்டாங்களோ இல்லையோ சுண்டல் கூடையோட திருமலைக்கு ஏறுறாங்க. ஏழுமலையப்பனை பார்த்து கண் குளிர தரிசிக்கிறாங்க. அப்பனே கோவிந்தா, உன்னை வணங்கினா இனி பிறக்கவே மாட்டேன் நம்ம அந்த பக்தர் சொன்னார் இல்லையா, எனக்கும் இனி பிறவியே வேண்டாம் அப்படின்னு மனம் உருகி சொல்கிறாங்க. தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அவங்க மட்டும் அங்கேயே தங்கிடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட ஒரு வயோதிகர் வராரு. அந்த வயோதிகர் அவங்க கிட்ட சுண்டலை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடைய கட்டுறாரு. ஐயா சுண்டலுக்கு காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. நான் ஒரு கடங்காரமா, கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிட்டு கஷ்டப்படுறேன். சுண்டலுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. நாளைக்கு இங்கே வருவேன், அப்போ காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சலாக கேட்குறாரு. சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிடுறாங்க. தான் முன்னாடி நிற்கிறது உலகிற்கே படியலைக்கும் ஏழுமலையான் அப்படிங்கிறத அந்த பாமர பெண்ணான கங்கம்மா எப்படி அறிஞ்சிப்பாங்க? மறுநாள் சொன்னபடி அந்த வயோதிகர் வரலை. இப்படி ஏமாற்றிட்டாரே இந்த கிழவர்னு அவங்களும் பொறுமிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. பாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக மேலான வைகுண்டத்தையே கொடுத்து விட்டார் அந்த பரந்தாமன். ஆனாலும் அவர் மானிட பிறப்பெடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்தவர் இல்லையா? பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்களித்து விட்டு கொடுக்கவே இல்லையே. இதனால் தெற்கு மாட வீதியில் உள்ள அசுவ சாலையில் இப்பொழுதும் விழா காலங்களில் அவர் பவனியாக வரும்போது பாட்டிக்கு பயந்து கொண்டு மேலதாளம் இல்லாமல் ஒளிஞ்சு கொண்டு தான் போவாருங்க. எப்படி இருக்குங்க? ஸ்ரீனிவாசனே ஒருத்தர்கிட்ட சுண்டலுக்காக காசு கொடுக்காம போயிட்டார் இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பை பாய்.